Good morning students. Now we are going to learn about geography unit 2nd, lithosphere 2nd, exogenetic processes. Okay, learning objectives. We have to comprehend the various external processes of the earth. புவியின் பல்வேறு வெளிப்புற செயல்பாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கிறது. டு ஸ்டடி த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெதரிங் அண்ட் த ரிசல்டன்ட் ஃபீச்சர்ஸ். ஓகே, வெதரிங்னா என்ன? வானிலை சிதைவு. ஸோ அதையும் அதனால் வரக்கூடிய விளைவுகள், ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். டு லேர்ன் ஹவ் த வெதர்டு மெட்டீரியல்ஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் பை மாஸ் மூமெண்ட். ஓகே, அதாவது இயற்கை காரணிகள் சிதைவுற்ற பொருட்களை கடத்துதல், அதை பற்றி பார்க்க போகிறோம். டு ஸ்டடி அபவுட் த எரோஷனல் அண்ட் டிப்போசிஷனல் லேண்ட்ஃபார்ம் ஃபீச்சர்ஸ் அசோசியேட்டட் வித் ரிவர்ஸ், அண்டர்கிரவுண்ட் வாட்டர், கிளேசியர்ஸ், விண்ட்ஸ் அண்ட் வேவ்ஸ். அதாவது பல்வேறு இயற்கை காரணிகளால் அரித்தல், ஓகே, அரித்தல், கடத்துதல், படிய வைத்தல் மூலம் உருவாகும் நிலத்தோற்றத்தை அறிஞ்சிக்கிறது. ஸோ அதான் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். இந்த லெசனில் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எக்ஸோஜெனட்டிக் ப்ராசஸ். ஓகே, ஸோ எக்ஸோஜெனட்டிக் ப்ராசஸில் 2 வருது. என்னென்னு பார்க்குறது? வெதரிங் அண்ட் மாஸ் மூமெண்ட், வானிலை சிதைவு மற்றும் பருப்பொருள் அசைவு. இதன் அடுத்து கிராடேஷன்னா சமன்படுத்துதல். ஸோ வெதரிங் அண்ட் மாஸ் மூமெண்ட், வெதரிங்கை 3 கிளாஸிஃபைட் பண்ணலாம். ஃபிசிக்கல் வெதரிங், கெமிக்கல் வெதரிங் அண்டு பயாலஜிக்கல் வெதரிங். கிரேடேஷன் டிகிரேடேஷன் அண்டு அக்ரடேஷன் அப்படின்னு 2 கிளாஸிஃபைட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு இந்த கிளாஸில் நம்ம வெதரிங் பற்றி பார்க்க போகிறோம். சரியா? ஸோ வெதரிங் இஸ் த டிஸ்இன்டகிரேடேஷன் அண்டு டீகம்போசிஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஆஃப் த எர்த்ஸ் crust by their exposure to atmosphere. Okay, weathering is the disintegration, integration and decomposition of materials. Okay, disintegration என்ன? சிதைவடைதல். decomposition என்ன? அழிதல். அதாவது வளிமண்டல நிகழ்வுகளோடு பூமியினுடைய மேற்பரப்பு, ஓகே, மேற்பரப்பு எர்த்துடைய க்ரஸ்ட், ஓகே, எர்த்துடைய க்ரஸ்டில் உள்ள அந்த பாறைகள் சிதைவடைதலுக்கும் அழிதலுக்கும் உட்படுது. அந்த அட்மாஸ்பியரோட, ஓகேயா, அட்மாஸ்பியரோட எர்த்துடைய மேற்பரப்பு டைரெக்டாக தொடர்பு கொள்ளும்போது இந்த நிகழ்வு ஏற்படுது. ஓகே, மாஸ் மூமெண்ட், ராக் ஸ்லைடு, லேண்ட்ஸ்லைடு, டெப்ரிஸ் ஃபால், மட் ஃப்ளோ, தென் அவாலன்ஸ். ஓகே, இதெல்லாம் மாஸ் மூமெண்ட்னால வருது. ஸோ மாஸ் மூமெண்ட், ஓகே, பருப்பொருள் அசைவு. Movement of huge volumes of weathered rock material down the slope due to gravity is called mass movement or mass wastage. For example, நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். There are 3 types of weathering. One is physical weathering, another one is chemical weathering, third one biological weathering. ஸோ அதை பற்றி டீப்பாக நம்ம பார்க்க போகிறோம். physical weathering, சரியா?
ஸோ பிசிக்கல் வெதரிங்னா இயற்பியல் சிதைவு. ஓகே, இதில் என்ன நடக்குது? அந்த ராக்ஸ் வந்து எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எதுவுமே இல்லாமல் உடைபடுவது. சரியா? இது என்ன ஆகுன்னா, டே டைமில் ஹெவி ஹீட்னால் என்ன ஆகுது, இந்த ராக்ஸ் எல்லாம் வந்து விரிவாகுது. நைட் டைமில் ரொம்ப கோல்டாக, அது குளிர்ச்சியின் காரணமாக அது என்ன ஆகுது, சுருங்குது. ஓகே, ஸோ இதனால் என்னாகும், அந்த ராக்ஸ் எல்லாம் 3 டைப்ஸாக ஓகே அதனுடைய வேலையை காட்டுது. ஃபஸ்ட்டு ஒன் என்ன சொல்லலாம், எக்ஸ்ஃபாலியேஷன். ஸோ எக்ஸ்ஃபாலியேஷன்னா என்னென்னா பாறை உரிதல். ஓகே, தென் அடுத்தது கிரானுலர் டிஸ்இன்டகிரேஷன். அப்படின்னா என்ன, சிறு துகள்களாக சிதைவடைதல். தென் அடுத்தது பிளாக் டிஸ்இன்டகிரேஷன், பாறை பிரிந்து உடைதல். ஸோ இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா? சரி, பிசிக்கல் வெதரிங்க்கு அவங்க டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் த பிரேக் டவுன் ஆஃப் ராக்ஸ் வித்தவுட் சேஞ்சிங் தேர் கெமிக்கல் கம்போசிஷன் த்ரூ த ஆக்ஷன் ஆஃப் பிசிக்கல் ஃபோர்ஸஸ். பிசிக்கல் ஃபோர்ஸஸ்னால, அழுத்தத்தினால கெமிக்கல் கம்போசிஷன் எதுவுமே இல்லாமல், வேதியியல் மாற்றம் எதுவுமே இல்லாமல் பாறை உடைகிறது, பிரேக் டவுன் ஆகுறது. த கான்ஸ்டன்ட் ஃப்ரீசிங் அண்ட் thawing of rocks during the night and day leads to the expansion and contraction of rocks. ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி டே டைமில், அதாவது பகல் நேரத்தில் அதிக வெப்பத்தினால பாறை வந்து விரிவடையுது, இரவில் குளிர்ச்சினால் ஓகே அது சுருங்குது. அதனால் இந்த நிகழ்வுகள் ஏற்படுது. ஓகே, தென் ஃபஸ்ட்டு ஒன்று எக்ஸ்ஃபாலியேஷன், பாறை உரிதல். அப்படின்னா என்னென்னா ஆல்டர்னேட் ஹீட்டிங் அண்டு கூலிங். ஓகே, வெப்பமும் குளிர்ச்சி மாறி மாறி வருது. அன்ரவுண்டட் ராக் surfaces leads to the peeling of rocks. peeling of rocksனால் பாறை உரிதல். வெங்காயத்தில், ஆனியனில் வந்து லேயர் பை லேயராக ஆனியனுடைய தோல் வந்து உரிகிறது மாதிரி ஹீட்னாலேயும் கூல்னாலேயும் அது மாறி மாறி இது ஹீட்டும் கூலும் வரதுனால அதனுடைய தோல் வந்து ஒரு இது சீட்டிங் அண்டு shattering are the other forms of exfoliation. ஓகே, சீட்டிங் அண்டு ஷேட்டரிங்னா என்ன, மேல் தகடு உரிதல், ஷேட்டரிங்னா நொறுங்குதல். ஸோ இது வந்து அந்த எக்ஸ்ஃபோலியேஷனில் உள்ள அதர் டைப்ஸ். ஓகேயா? தென் அடுத்தது கிரானுலர் டிஸ்இன்டகிரேஷன். கிரானுலர் டிஸ்இன்டகிரேஷன்னா என்ன, it take place in crystalline rocks where the grains of the rocks become loose and fall out. This is due to the action of temperature and frost. அதாவது இந்த படிவு பாறையில் இருக்கக்கூடிய காணப்படும் இடங்களில் பாறைகள் சிறு துகள்களாக, படிவு பாறை தான் என்னது, கிறிஸ்டலைன் ராக்ஸ். அங்கே இருக்கக்கூடிய பாறைகள் சிறு துகள்களாக சிதைவுறுதல் அதிகமாக நடக்குது. நிகழ்ச்சிக்கு தான் என்ன காரணம், அதிக வெப்பம் காரணமாகுது. ஓகே, ஸோ அதனால் கிரானுலர் டிஸ்இன்டகிரேஷன் ஏற்படுது. ஓகேயா? இதன் அடுத்தது block integration. ஓகே, block integration என்ன, repeated expansion and contraction of rocks during day and night respectively causes stress on the joints of the rocks which results in block disintegration. அதாவது
ராக்ஸ் வந்து டே டைமில் விரிவடையுது, நைட் டைமில் என்ன ஆகுது, சுருங்குது. ஓகே, அதனால் இது தொடர்ச்சியாக நடக்கிறதுனால பாறைகளின் இணைப்புகளில் அழுத்தம், இந்த ஒரு ப்ரெஷர் ஏற்படுது. அதனால் பாறை என்ன ஆகுது, பிரிந்து உடையுது. ஸோ அதுதான் என்னது, இந்த பிளாக் டிஸ்இன்டெக்ரேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கெமிக்கல் வெதரிங். ஸோ கெமிக்கல் வெதரிங் எப்படி நடக்குதுன்னா 4 டைப்ஸில் ஆக்சிடேஷன், கார்பனேஷன், சொல்யூஷன், ஹைட்ரேஷன். ஓகே, ஸோ அதில் இருக்குது disintegration. The chemical weathering, what is meant by chemical weathering? Disintegration and decomposition of rocks due to chemical reaction is called chemical weathering. Okay, அதாவது பாறைகளில் வேதியியல் மாற்றங்கள் ஏற்படுவதனால அவை என்ன ஆகுது, சிதைவுறுது. சரியா? ஸோ இந்த சிதைவுறதுனால தான் வேதியியல் சிதைவு உருவாகுது. This is predominantly high in the hot and humid regions such as the equatorial, tropical and subtropical zones. அதாவது இதனால் வேதியியல் சிதைவு அதிக வெப்பமும், ஹியூமிட் ரீஜன்ஸ்னால் நான் ஈரப்பதம் கொண்ட அந்த நிலநடுக்கோட்டு, ஓகே, இக்வட்டோரியல் நிலநடுக்கோட்டு பகுதிகள் மற்றும் டிராபிக்கல் வெப்பமண்டல பகுதி, தென் சப்ட்ராபிக்கல் ஜோன்னா கொஞ்சம் மித வெப்பமண்டல பகுதி. ஸோ இங்கெல்லாம் இது அதிகமாக நடைபெறுது. ஃபஸ்ட்டு ஒன்று என்ன, ஆக்சிடேஷன், ஆக்சிகரணம். Oxygen in the atmosphere reacts with the iron found in rocks. This leads to the formation of iron oxide. ஸோ ராக்ஸில் இருக்கக்கூடிய அயனோடு என்னது ரியாக்ட் ஆகுது, எது, ஆக்சிஜன். அட்மாஸ்பியரில் உள்ள ஆக்சிஜன் ராக்ஸில் உள்ள அயனோட ரியாக்ட் ஆகி என்ன உருவாகுது, அயன் ஆக்சைடு உருவாகுது. ஸோ இந்த ப்ராசஸுக்கு தான் ஆக்சிடேஷன் பேர். ஸோ இது என்ன கொண்டு வருது, இட் விச் ரிசல்ட்ஸ் இன் த வீக்கனிங் ஆஃப் ராக்ஸ். ஓகே, பாறைகளை பலவீனமடைய செய்யுது. தென் கார்பனேஷன். ஓகே, கார்பனேஷன் இஸ் த மிக்சிங் ஆஃப் வாட்டர் with the atmospheric carbon dioxide forming carbonic acid. அதாவது அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு இதோட கலக்குது, மிக்ஸ் ஆகுது, வாட்டரோட மிக்ஸ் ஆகி என்ன மாறுது, கார்பனிக் ஆசிட்டாக மாறுது. ஓகே, இதன் அடுத்தது கார்பனேஷன் இஸ் இம்பார்ட்டண்ட் இந்த ஃபார்மேஷன் ஆஃப் கேவ்ஸ் இன் லைம்ஸ்டோன் ரீஜன். ஓகே, அப்போது இந்த கார்பானிக் ஆசிட் கலந்த நீர், ஓகே, லைம்ஸ்டோன் ரீஜன்னா என்ன, சுண்ணாம்பு பாறை. லைம்ஸ்டோன்னா சுண்ணாம்பு பாறை, அதில் விழுறதுனால என்ன ஆகுது, கார்பனேஷன் ஏற்பட்டு, ஓகே, அந்த ராக்ஸ் என்னாகும், சிதைவடையுது. அதனால் என்ன ஆகுதுன்னா கேவ்ஸ், குகைகள் ஃபார்ம் ஆகுது. ஓகேயா, when the carbonic acid reacts with the carbonate rocks gets disintegrate. இப்போ கார்பானிக் ஆசிட்டும் கார்பனேட் ராக்ஸோட இன்டகிரேட் ஆகும்போது, ஓகே, ரியாக்ட்ஸ் ஆகும்போது என்ன ஆகுது, ராக்ஸ் வந்து சிதைவுறுது, டிஸ்இன்டகிரேட்டட் ஆகுது. ஓகேயா, தென் சொல்யூஷன் என்ன, கரைதல். The process of dissolution of rock substances in water results in the loosening of the rock particles. அதாவது இந்த ராக்ஸில் இருக்கக்கூடிய கரையும் தன்மை கொண்ட அந்த ராக் பார்ட்டிகிள்ஸ், பாறை துகள்கள் இந்த வாட்டரில் கரைகிறது தான் என்னது, சொல்யூஷன். ஓகே, this in turn breaks down the rocks. இது என்ன ஆகுது, ராக்ஸை பிரேக் பண்ண செய்யுது. தென் ஹைட்ரேஷன். ஹைட்ரேஷன்னா என்ன, ஹைட்ரேஷன்னா நீர்
நீர்க்கொள்ளல். ஓகே, certain chemicals in the rock enlarge in size in humid conditions. அதாவது அந்த ஹுமிட்னா என்ன சொன்ன, ஈரப்பதம். ஸோ ஈரப்பதம் அந்த கண்டிஷன், ஹுமிட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய பிளேசஸ், ஓகே, அங்கெல்லாம் அந்த என்ன ஆகுது, நீர்க்கொள்ளல், ஓகே, அதிகம் நடக்குது. ஓகேயா, அந்த ராக்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகிள்ஸ், அந்த தாதுக்கள் தண்ணீரை ஈர்த்து கொள்வதால், ட்ராக் பண்ணுது வாட்டரை, அது என்னாகும், அந்த ராக்ஸு, ஓகே, டெவலப்மெண்ட் ஆஃப் ராக்ஸ் பெருசாகுது. ஓகே, இதனால் அந்த ராக்ஸில் என்னாகும், விரிசல் ஏற்படுது. இதுதான் என்னது, ஹைட்ரேஷன். ஓகே, தென் அடுத்தது பயாலஜிக்கல் வெதரிங். ஸோ பயாலஜிக்கல் வெதரிங்னா என்ன, பெனிட்ரேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ், ரூட்ஸ் அண்ட் எர்த்வார்ம்ஸ். அதாவது அந்த பிளான்ட் ரூட்ஸும் எர்த்வார்ம்ஸும் இந்த பாறைக்கு உள்ளே நுழைஞ்சு ஊடுருவி போகிறது, பெனிட்ரேஷன். எக்ஸ்பான்ஷன் பை பிளான்ட் ரூட்ஸ், ஓகே, வேர்கள் வந்து விரிவடைகிறது இந்த பாறைக்குள்ளே. பாரோவிங் அனிமல்ஸு, தென் ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ். ஸோ இதனால் பயாலஜிக்கல் வெதரிங் ஏற்படுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். பயாலஜிக்கல் வெதரிங் நம்ம பார்த்தது தான். பயாலஜிக்கல் வெதரிங் occurs due to the penetration and expansion of plant roots, so earthworms, burrowing animals and some human activities. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கிரேடேஷன் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.